சுமார் 1,86,000 அப்பாவிகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது இந்த ஆய்வறிக்கை. இராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஜியோனிச அமெரிக்க ஆக்கிரமிப்பு இன அழிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய முகத்திலே ஏற்பட்ட பாரிய வெடிப்பாக மாறி இருக்கிறது. அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் மீது ஒரு பழியை சுமத்துவதற்கு என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு ஆதரவாக பிரிட்டன் இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது, மேற்கு நாடுகள் இருக்கிறது. எங்களோடு அல்லாஹ் மட்டும் இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் காசா பள்ளத்தாக்கிலும் பாலஸ்தீன பெருபூமியிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினால் நடத்தப்படக்கூடிய அநியாயங்கள் தொடர்பாகவும் அதற்கெதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் சிம்ம சொப்பனமாக பதிலடி கொடுக்கக்கூடிய காட்சிகள் தொடர்பான செய்திகளையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் காசாவிலே 40 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா ஊடக வலையமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 40 பேர் கொல்லப்பட்டதோடு சேர்த்து கிட்டத்தட்ட 38,000 பேருக்கு மேலாக காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் காசாவில் இதுவரைக்கும் UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பினுடைய 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அநியாயமாக கொன்றிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு சர்வதேச அமைப்பு காசாவிலே பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுக்காக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மீது எக்காரணம் கொண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற நிலையில் சர்வதேச விதியையும் மீறி அவர்கள் மீதும் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் தான் காசாவினுடைய பல பகுதிகளாக இருக்கக்கூடிய சஃப்ரா, ரெமல், தாலல் ஹவா, அதே போன்று தராஜ் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் உடனடியாக இந்த பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறும் உத்தரவிட்டிருக்கிறது. இது இந்த 9 மாதங்களில் நடக்கக்கூடிய 10வது அகதி வெளியேற்றமாக கருதப்படுகிறது. 9 மாதங்களுக்குள்ளாக 10வது முறையாகவும் அவர்கள் அப்பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்றுகிறார்கள். இதையெல்லாம் நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்படி ஒரு அநியாயம், இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு சங்கடமான கவலையான நிலை உலகில் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு அநியாயங்களை அந்த மக்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் காசா யுத்தத்திலே எத்தனை பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு முக்கியமான ஆய்வு வெளியாகி இருக்கிறது. லான்செட் ஜேர்னல் என்கிற பத்திரிகை இந்த ஆய்வை வெளியிட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லான்செட் ஜேர்னலுடைய 3 ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஒப்பீட்டு கணக்கியலின்படி இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா அபிஷியலாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் 38,000 சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள், வேறு வேறு நோய்களில் மரணித்தவர்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே நீளும் என்கிற வகையில் இதுவரைக்கும் மொத்தமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொன்னால் சுமார் 1,86,000 அப்பாவிகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது இந்த ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கையை பொறுத்தவரை இது ஒரு கணக்கியல் ஆய்வறிக்கையாகத்தான் இருக்கிறது. இது ஒரு ஊகமாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வறிக்கையாகத்தான் இருக்கிறது. யுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் மொத்தமாக எத்தனை பேர் மரணித்தார்கள் என்கிற செய்திகள் வெளிவரலாம். அந்த செய்திகள் இந்த எண்ணிக்கையை தாண்டியதாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் இந்த எண்ணிக்கையை விட சிறிது குறைவானதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் கொல்லப்பட்டவர்கள் என்று அபிஷியல் டாக்குமெண்டாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய செய்தி 38,000 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை. ஆனால் லான்செட் ஜேர்னல்
ஜேர்னல் பத்திரிகையினுடைய 3 ஆய்வாளர்கள். இந்த ஆய்வாளர்களை கவனத்தில் கொள்ளுங்க. இவர்களில் யாருமே அரபியர்களோ அரபியர்களுக்கு ஆதரவானவர்களோ கிடையாது, பொதுவான ஆய்வாளர்கள். அவர்கள் வெளியிடக்கூடிய செய்திதான் 1,86,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வறிக்கையில் மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் பாலிசி ரிசர்ச்சினுடைய ஆசிரியராக இருக்கிற மார்டின் மெக்கி உள்ளிட்டவர்களும் அடங்குகிறார்கள் என்கிறது இந்த ஆய்வறிக்கை. 3 ஆய்வாளர்கள், அதிலே ஒருவர் இஸ்ரேலுடைய ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் பாலிசி ரிசர்ச்சினுடைய ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மார்டின் மெக்கி என்பவரும் இருக்கிறார். எனவே இது இஸ்லாமியர்களோ அரபியர்களுக்கோ ஆதரவான ஒரு தளம் அல்ல, பொதுவான ஒரு தளம். இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் தான் 1,86,000 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற அதிர்ச்சி அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான், சமீபத்தில் நடந்து வரக்கூடிய மோதல்களில் இந்த மறைமுக எண்ணிக்கைகளை நாம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட 3 முதல் 15 மடங்குகள் வரைக்கும் இது அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹுதான் காப்பாற்ற வேண்டும். இதுவரைக்குமான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் 38,000 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க போட்டிருக்கிற கணக்கை பார்க்கும்போது இடி விழுந்ததை போன்று இருக்கிறது. இவ்வளவு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 லட்சம் மக்கள் காசாவிலே இருக்கிறார்கள். அதில் 1,86,000 பேர் கொல்லப்படுவது என்பது, ஷஹீதாகுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அகோரமான ஒரு யுத்தமாக இது மாறி இருக்கிறது என்பதையும் நமக்கு காட்டுகிறது. இந்த நிலையில தான் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவிலே சிகிச்சைக்கு வழி இல்லாமல் 436 புற்றுநோயாளர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்டுக்கு மருந்து கிடையாது. அதனால் இதுவரைக்கும் 436 பேர் மருந்து இல்லாமலேயே மரணித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் காசாவில் 10,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 10,000க்கு மேற்பட்டோர்களுடைய உடல்களை மீட்பதற்கு பாலஸ்தீன மக்களுக்கு உலக அளவில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான உதவிகளும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டரும் கவலையோடு தெரிவித்திருக்கிறது. இந்த இடிபாடுகளுக்குள்ள 10,000க்கு மேற்பட்டவங்க சிக்கி இருப்பாங்களாம், அவங்களை மீட்க முடியல. நமக்கு தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பித்த காலப்பகுதிகள் ஒரு 36 நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த சமாதான உடன்படிக்கையின் போது 36 நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்படி எத்தனை பேர் உள்ளே இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. பெரும்பாலானவர்கள் மரணித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹுதான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையில் இன்றைய தினமும் இஸ்ரேலுடைய ஷின்பத்தினுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கிற ஷின்பத்தினுடைய தலைவர் ரானன் பேர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னா, நடுவர்களை சந்திப்பதற்காக மத்தியஸ்தம் பேசுவதற்காக எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவுக்கு விஜயம் செய்திருக்கிறார். இன்றைக்கு கெய்ரோவுக்கு சென்றவர்கள் நாளைய தினம் கெய்ரோவிலே சமாதான பேச்சுக்களை முன்னெடுப்பார்கள். நாளை மறுதினம் அதே பேச்சுக்கள் கத்தாரில் நடத்தப்படும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பல முட்டுக்கட்டைகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவிலே யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த யுத்த நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளுமா இல்லையா என்பதையும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேல் தலைநகரம் டெல் அவிவிலே குழுமி இருக்கக்கூடிய மக்களுடைய காட்சிகளை பார்க்குறீங்க. அவங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க, உங்களுடைய டேபிள்ல ஹமாஸினுடைய ஒப்பந்தம் இருக்கிறது, எனவே மீண்டும் அதை புறக்கணிப்பதை விட்டுவிட்டு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கையை ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இன்றைக்கும் டெல் அவிவிலையும் அதே போன்று ஜெருசலத்திலும் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் முன்மொழிந்திருக்கிறார்கள். இப்ப அங்க உள்ள மக்களே யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருப்பதையும் நம்ம உணர முடிகிறது. அதே மாதிரி காசா மீதான இஸ்ரேலுடைய யுத்தத்தில் 9 மாதங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பாலடைந்திருக்கிறது, பாரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய தொழிற்சாலைகள் அதே போன்று வியாபார நிலையங்கள் எல்லாம் மூடப்படுகிற நிலை தற்போது
இப்போது உருவாகி இருப்பதாகவும், அதே நேரத்தில் ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் காசாவில் கடந்த ஆண்டு உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 25% அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் ஐநா அறிக்கை சொல்கிறது. காசா 25% இல்லை, 100% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஏன்னா பாரிய யுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே அங்கே வீழ்ச்சி அடைவது என்பது அது நடந்துதான் ஆகும். மொத்தமாக அழிஞ்சு போயிருக்குது. ஆனால் இஸ்ரேலில் பாரிய நஷ்டங்களை ஏற்பட்டு தொழிற்சாலைகளை மூடுகிற நிலையெல்லாம் மாறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் நேற்று இரவு ஒரு பாரிய யுத்தத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களுக்கு மிக கொடுமையான ஒரு நேரமாக அது அமைந்திருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றிரவு காசா நகரத்தில் நடைபெற்ற கடுமையான யுத்தத்தின் போது இஸ்ரேலிய படைகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பொதுமக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அந்த தாக்குதல்களுக்கு எதிராக பொதுமக்களையும் காப்பாற்றி நாட்டையும் மீட்டெடுக்கிற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வீரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய எதிர்வினை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். பல பகுதிகளிலும், அது சுஜாயியா பகுதிகளாக இருக்கலாம், தைரல் பலா பகுதிகளாக இருக்கலாம், ரஃபா பகுதிகளாக இருக்கலாம், பல பகுதிகளிலும் அவர்களுக்கு எதிரான மாற்று தாக்குதல்கள், மாற்று வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது, இது நேற்று இரவு பிற்பட்ட இரவிலே வெளியாகிய ஒரு செய்தி. அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய, ஹமாஸினுடைய ஆயுத பிரிவாக இருக்கிற இராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். அபு உபைதா ஒரு முக்கியமான செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த காட்சியிலே அவர் சொல்லக்கூடிய செய்திகளுடைய மொழியாக்கத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அபு உபைதா நிறைய செய்திகளை இந்த உலகத்திற்கு நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். அவர் ஆற்றிய உரையில் மிக முக்கியமாக சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், இந்த அக்ஸா வெள்ளம் என்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் ஆரம்பித்து 9 மாதங்களை நாம் தாண்டிவிட்டோம். எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஜியோனிச அமெரிக்க ஆக்கிரமிப்பு இன அழிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் மக்களை அழித்துக் கொண்டிருந்தாலும் எங்கள் மக்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எங்களை அழிக்க முடியாமல் இருக்கிறது, எங்கள் மக்களை இல்லாதொழிக்க முடியாமல் இருக்கிறது என்பது எதிரியின் முகத்தில் ஒரு பாரிய வெடிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை உலகத்திற்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம் என்கிறார் ஆரம்பமாகவே அபு உபைதா. உலகத்துடைய பார்வையில் மிக பிரம்மாண்டமான இராணுவமாக இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய முகத்திலே ஏற்பட்ட பாரிய வெடிப்பாக மாறி இருக்கிறது. உலகத்திற்கு முன்னால் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு தான் அவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். இப்படி ஆரம்பித்த அபு உபைதா தொடர்ந்து என்ன பேசுறார்னு கேட்டா, இன்றைக்கு உலகம் கண்டுகொண்டிருக்கிற ஜியோனிச அரசாங்கம், இஸ்ரேலிய அரசாங்கம் 1948 பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்டது. பாலஸ்தீன மக்கள் இருப்பதை கூட அவர்கள் அங்கீகரிக்காமல் மேற்கு கரை, ஜெருசலம், காசா என்கிற அனைத்து பகுதிகளிலும் அவர்கள் மொத்தமாக எங்கள் மக்களை அழித்தொழித்துக் கொண்டிருந்தார்கள். பாலஸ்தீனத்திற்குள்ளாக பாலஸ்தீன மக்கள் இருப்பதை எதிர்த்து ஆக்கிரமிப்பு படையினர் உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். இப்பொழுதும் அதே தாக்குதல்களை தான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கடந்த கால வரலாற்றை சொன்ன அபு உபைதா அவர்கள், இந்த யுத்தம் பல மாத கால ஆக்கிரமிப்புக்கு பிறகு காசா, அதே நேரத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் ஆபரேஷனல் அக்ஸாவை எப்படி ஆதரிக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டி இருக்கிறது. சுயாதீனமான கருத்து கணிப்புகளும் அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல இன்னொன்று நீங்க நினைச்சுக்கிறேன், ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக பிபிசி தமிழ் பிரிவு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் மீது ஒரு பழியை சுமத்துவதற்கு என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது காசாவுக்குள்ள பாரிய யுத்தம் நடைபெறுகிறது, ஹமாஸுடைய கண்ட்ரோல் இன்னும் இருக்குது. அதே நேரத்தில் ஹமாஸுக்கு எதிரான மக்கள் அலையும் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஹமாஸுக்கு எதிரான மக்கள் அலை உண்டாகி இருக்கிறதுன்னா நீங்க வீடியோவில் ஒரு 50 பேர் வீடியோவாவது போட்டு காட்ட வேணாமா? ஹமாஸுக்கு எதிராக எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா, மக்கள் திரண்டு விட்டார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள், அப்படி காட்டி இருக்கணும். ஆனால் ஹமாஸுக்கு எதிராக ஒரு போராட்டத்தையாவது எங்க காட்ட முடிஞ்சுதா? இவ்வளவு காலத்தில் ஒரே ஒருத்தர் சத்தம் போடுகிற ஒரு வீடியோ காட்சியை காட்டுறாங்க. அந்த வீடியோ காட்சியில் ஹமாஸுக்கு எதிராக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை காட்டிட்டு
பாத்தீங்களா, ஹமாஸுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கிறார்கள், அவ்வளவு பேர் அவரை சுத்தி இருக்கிறாங்க, அவர் கத்துறது அத்தனை பேரும் வீடியோ எடுக்கிறாங்க, அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் கத்தும் போது ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் என்று ஒருவர் கூட அவருக்கு வரல, அவர் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரே ஒரு வீடியோ எடுத்து காட்டி பாத்தீங்களா காசாவுக்குள்ள ஹமாஸுக்கு எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு எதிர்ப்பு நிலை மனோநிலை வந்திருந்தால் இவ்வளவுக்கும் ஹமாஸை அழிப்பது இஸ்ரேலுக்கு லேசானதாக மாறியிருக்கும். ஏன்னா மக்களே காட்டி கொடுத்துருவாங்க, இவங்க அழிச்சு போட்டு எங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். போராடுகிற நேரத்தில் இப்படி ஒருவருடைய ஒரு வீடியோவை காட்டி இது போன்ற ஈத்தலத்தனமான வேலைகளை செய்வது என்பது பிபிசிக்கு புதியதும் அல்ல. அதுல என்னன்னு கேட்டா, பிபிசி இங்கிலீஷ் இந்த அதே வீடியோவை 15 நாளைக்கு முன்னுக்கு போட்டாங்க. இவங்க 15 நாளைக்கு பிறகுதான் அதையே போட்டு காட்டுறாங்க. 15 நாளைக்கு பிறகு போட்டு பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒரு 50 பேர் எதையாவது எடுத்து காட்டுங்களே பாப்போம்னு சொன்னா ஒரே ஒருவரை 9 மாதத்தில் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரை சுத்தி நிற்கிற யாரும் கூட அதை ஆதரிக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதையொட்டித்தான் அபூ உபைதாவுடைய இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு 9 மாதமாகியும் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், சுதந்திர வேட்கையோடு இருக்கிறார்கள் என்கிறார் அபூ உபைதா. அதே போன்று சொல்கிறார், 9 மாதங்கள் தாண்டிவிட்டது, எங்களுடைய எதிர்ப்பு தாக்குதல்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் நடந்து வருகிறது, எங்களுடைய எதிர்ப்பு குறைவடையவில்லை என்கிறார் அபூ உபைதா. நாங்கள் இன்னும் காசாவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தேவையான உபகரணங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவாக வெளியிலே இருந்து எந்த ஆயுதமும் வராவிட்டாலும், வெளியிலே இருந்து எந்த சப்ளையும் எங்களுக்கு ஆதரவாக வராவிட்டாலும் உள்நாட்டு தயாரிப்புகளை கொண்டே உங்களை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை 276 நாட்கள் தாண்டியும் அபூ உபைதா சொல்லி இருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் எங்களிடத்தில் காசாவில் ஆயுதங்கள் அதே போன்று எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அத்தனையும் எங்களிடத்தில் இருக்கிறது, எங்களுடைய மக்களுக்கு தான் உணவில்லாமல் தவிக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், மருந்துகள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள், இந்த அவதிகள் மாத்திரம்தான் நீக்கப்பட வேண்டி இருக்கிறது, எங்களுக்கு தேவையான போராடுவதற்கு தேவையான யுத்தத்திற்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது என்பதை அடித்து சொல்லுகிறார் அபூ உபைதா. என்ன சொன்னாங்கன்னா 10 நாள்ல முடிச்சிருவோம், 15 நாள்ல இல்லாமல் ஆக்கிடுவோம்னாங்க. அவர் வந்து சொல்றாரு, டோன்ட் வரி, நாங்க மொத்தமாக களத்தில் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார். அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார், எங்களுடைய மக்களே என்று மக்களை அழைத்து பேசுகிறார், எங்கள் தேசமே என்று தேசத்தை அழைத்து பேசுகிறார், உலகில் இருக்கக்கூடிய சுதந்திரமான மக்களை என்று அனைத்து மக்களையும் அழைத்து பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், எங்கள் மக்களுடைய முஜாஹிதீன்கள் சுதந்திர போராளிகள் இன்றைக்கு 9 மாதங்களாக ஒரு வரலாற்று போரில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் எதிரியினுடைய இலக்குகளை தாக்கி எதிரியினுடைய இராணுவத்தை தோற்கடித்து வருகிறார்கள். இது பெரிய பெரிய ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய, பெரிய நிலப்பரப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, கடல் வான்வெளியில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்திற்கு எதிரான பாரிய அழிவுகரமான போராக மாறி இருக்கிறது என்கிறதை சொல்லிவிட்டு சொல்கிறார், அவர்களுக்கு ஆதரவாக பிரிட்டன் இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது, மேற்கு நாடுகள் இருக்கிறது, எங்களோடு அல்லாஹ் மட்டும் இருக்கிறான், நாங்கள் அவர்களுக்கு எதிராக இத்தனை நாட்களாக இவ்வளவு வீரியத்தோடு போராடுகிறோம் என்கிற செய்திகளை சொல்கிறார். சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுகிற அபூ உபைதா அவங்க சொல்றாங்க, எங்களுடைய முஜாஹிதீன்கள், எங்களுடைய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக முதல் நாளிலிருந்து உறுதி ஏற்றுக்கொண்ட பிரகாரமே வீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள், காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகின் மிக மோசமான, மிக இழிவான, ஒழுக்கக்கேடான இராணுவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான இராணுவம், மிக இழிவான இராணுவம், மிக ஒழுக்கக்கேடான இராணுவம் தான் இஸ்ரேலிய இராணுவம். அந்த இராணுவத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி தொடர்ந்து பேசுகிறாரு, இஸ்ரேலிய இராணுவம் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது. எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னால், பாதுகாப்பான இடங்களுக்கு நகருங்கள் என்று ஒரு இடத்தை காட்டி அந்த பகுதிகளுக்கு நுழைக்க செய்கிறார்கள். மக்கள் அங்கே போனதுக்கு பிறகு குடிமக்களுக்கு மேலாக அவர்களுக்கு மேலால் வந்து விமானங்கள் ஊடாக குண்டுகளை வீசுகிறார்கள். மருத்துவமனைகள், சர்வதேச நிறுவனங்கள், பாடசாலைகள், பள்ளிவாயல்கள், குடிமக்கள் தங்குகிற இடங்கள் என்று வேண்டும் என்றே அனைத்து பகுதிகள் மீதும் இவர்கள் குண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாயல்கள், தேவாலயங்கள், கல்லறைகள், நூலகங்கள் என்று வரலாற்று ரீதியில் எதிலெல்லாம் கை வைக்க கூடாதோ அத்தனை பகுதிகளையும் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. வரலாற்றில் இவர்களுடைய இந்த செயல்கள் எல்லாம்
குப்பை தொட்டியில் போடப்படும் என்கிறார் அபு உபைதா. தொடர்ந்து பேசும்போது சொல்கிறார், இந்த அனைத்து செயல்பாடுகளும் உலகத்தின் முழு பார்வையிலும் நேரடி ஒளிபரப்புக்கு முன்னாலும் தான் நடந்து வருகிறது. நீங்க செய்யறதெல்லாம் உலகம் பார்க்காம இல்ல, உலகத்துக்கு முன்னாடி லைவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க செய்யற அநியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அமைப்புகளுடைய பொய்களையும் மனித உரிமை அமைப்புகளுடைய சட்டங்களின் இயலாமை என்கிற தன்மையையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வதேச நீதிமன்றத்தினுடைய குறைபாடுகளையும் இந்த உலகம் காசா வழியாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேச நீதிமன்றம் என்று வச்சிருக்கிறீங்க, சர்வதேச மனித உரிமை அமைப்பு வச்சிருக்கிறீங்க, எதையெல்லாம் வச்சிருக்கிறீங்க, இந்த அத்தனையும் எழுத்தில் தான் இருக்கிறது. எந்த சட்டமும் கையாளாகாத சட்டம் என்பதை காசா வழியாக இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் அபு உபைதா. இன்றைக்கு 276வது நாளிலே வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் இதற்கு முன்பதாக அபு உபைதா பேசாத பல செய்திகள், வித்தியாசமான பல தகவல்களை தான் இதிலே அளித்திருக்கிறார். ரொம்ப நுணுக்கமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக இது இருக்கிறது. எங்களுடைய முஜாஹிதீன்கள் அனைத்து உறுதியோடும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். பல வழிமுறைகள் தந்திரோபாயங்களை கண்டுபிடித்து எதிரிகளை ஒரு சிறந்த சண்டை மனப்பான்மையோடு இணையற்ற நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய முஜாஹிதீன்களை அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரையும் அவனுடைய தூதருடைய தோழர்களையும் எப்படி உறுதியோடு செயல்பட வைத்தானோ அப்படி கண்டிப்பாக எங்களையும் உறுதியோடு செயல்பட வைப்பான். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிறார் அபு உபைதா. அதே மாதிரி சொல்றார், எங்களுடைய முஜாஹிதீன்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் எங்களுடைய முஜாஹிதீன்கள் எதிரிகளுடைய காயங்களை மேலும் மேலும் ஆழப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான், இன்னும் நாங்க நோகடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறாரு. அதே மாதிரி சொல்றாரு, எங்களுடைய தியாகிகள் எங்களுடைய வீரர்கள் அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய தளபதிகள் அத்தனை பேருமே எங்களுடைய கொடியை வீழ விடாமல் அல்லாஹ்வின் உதவியோடு அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காசாவில் ஹமாஸோட கொடி வீழல, நாங்கள் தோத்து போகல, எங்களுடைய வீரர்கள் எங்களுடைய முஜாஹிதீன்கள் எங்களுடைய தளபதிகள் என்று அத்தனை பேருமே ஒன்றாக இணைந்து நின்று இந்த சண்டையில் ஈடுபட்டு வருகிறோம் என்கிறார். அதே மாதிரி சொல்றாரு, எங்களுடைய முஜாஹிதீன்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு சொல்லுகிற ஒரே செய்தி இதுதான் என்று ஒரு முத்தாய்ப்பான செய்தியை சொல்கிறார். பெருமை கொண்ட காசாவில் உங்களுக்கு இடமே இல்லை. காசாக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, காசாக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, காசாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. இந்த காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இடமில்லை. உங்களுடைய டேங்கர்களுக்கோ அல்லது உங்களுடைய ராணுவ தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய கூலிப்படையினருக்கோ அல்லது போரில் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய கூலிக்கு போராடுகிற படைகளுக்கோ உங்களுடைய ராணுவத்திற்கோ திருடர்களை போல வீடுகளுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய உங்களுடைய கோலை ராணுவத்திற்கோ காசாவில் இடமில்லை. உங்க டேங்கர்களுக்கு இங்க இடம் இல்லை, சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கும் இடம் இல்லை, வெளிநாட்டில் இருந்து வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கும் காசாவுக்குள்ள இடம் இல்லை. அதே நேரத்தில் கல்லண மாதிரி இப்போ வீடுகளுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு எங்ககிட்ட மாட்டிக்கிறீங்களே, உங்களுக்கும் இடமில்லை, அத்தனை பேரையும் கபருக்கு அனுப்புவோம் என்கிறார். தொடர்ந்து சொல்றாரு, இந்த வீடுகளுக்குள்ள ஒழித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை வழிநடத்துறதாக சொல்லி பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுடைய உயர் அதிகாரிகள், அவர்களுக்கும் இந்த காசாவில் இடமில்லை. உங்களுடைய கவச வாகனங்கள் உங்களுடைய அனைத்து படைகளையும் நாங்கள் அழிப்போம், கவச வாகனங்களை அழிப்போம். நீங்கள் இறந்தவர்களாகவோ காயமடைந்தவர்களாகவோ பயந்து கொண்டு ஓடி ஒளிந்தவர்களாக எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இது நடந்தே தீரும் என்கிறார் அபு உபைதா அவர்கள். அதே மாதிரி தொடர்ந்து பேசும்போது சொல்றாரு, ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெதன்யாகுவும் அவருடைய வார் கேபினட்டினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய கேலண்ட் உள்ளிட்டவர்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நம்பிய எதையுமே அங்கே சாதிக்க முடியவில்லை என்பதையும் இந்த உலகம் பார்க்கிறது என்று சொல்லிவிட்டு, மறுபுறமாக எதிரிகள் எங்களுடைய முஜாஹிதீன்களிடமிருந்தும் ரஃபாவிலே எங்களுடைய படைகளிடமிருந்தும் தங்களுடைய பதிலை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். இஸ்ரேலுடைய படையினரை கொன்று அவர்களுடைய வாகனங்களை அழித்து அவர்களுடைய படைகளுக்கு ஈடிணையாக அவர்கள் ஊடுருவுகிற இடங்களில் எல்லாம் வலிமிகுந்த அடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் அபு உபைதா. உங்களுடைய படை ரொம்ப பிரம்மாண்டமானதுதான், உங்க வெஹிக்கிள்ஸ் பிரம்மாண்டமானதுதான், நீங்க ஊடுருவக்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு உள்ள வருவீங்க தான். ஆனா உங்களுக்கு ஈக்குவலாக நின்று உங்களை நாங்கள் அழிக்கிறோமா இல்லையா, செத்து மடியறீங்களா இல்லையா என்பதை அவருடைய பாஷையில் அரபியில் மிக அழகாக துல்லியமாக முன்வைக்கிறார் அபு உபைதா. தொடர்ந்து சொல்றாரு, நெட்சாரிம் என்று அழைக்கப்படக்கூடிய காரிடோருடைய மைய பகுதியிலே
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் எங்களுடைய வீரர்களுக்கும் இடையிலே பாரிய சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த சண்டைகளில் அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்தும் தோற்கடிக்கப்படுவீர்கள் என்கிறார் அபு உபைதா. தொடர்ந்து பேசும்போது சொல்றாரு, எங்களுடைய முஜாஹிதீன்களுடைய போராடுகிற திறனும் எங்களுடைய மன உறுதியும் இஸ்ரேலிய எதிரியை எதிர்கொள்வதற்கான விருப்பமும் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நாங்க பின்வாங்கிறோம் மட்டும் நினைச்சிடாத, உன்னை சந்திக்கிறதுக்கு ரொம்ப விருப்பத்தோடு தான் இருக்கிறோம், அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, அல்லாஹுக்கே நன்றி என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, எதிரியை தொடர்ந்து எதிர்க்கவும் அவர்களுக்கு எதிராக போராடவும் அவர்களை விருப்பத்தோடு எதிர்கொள்ளவும் நிறைந்த பலம் கொண்ட தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இது இஸ்ரேலிய எதிரிகளுக்கு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாக மாறி இருக்கிறது. அவர்கள் இதை கொஞ்ச நாள் கழித்து தான் உணர்வார்கள், புரியும், கொஞ்சம் லேட் ஆகும்ங்கிறாரு. நீங்கள் தோத்துக்கிட்டு வர்றது இப்போ உங்களுக்கு புரியாது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு தோத்துட்டோமாங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அபூ உபைதா சொல்லிவிட்டு சொல்கிறார். கஸ்ஸாம் பிரிகேட், கஸ்ஸாம் படைகளுடைய மனித வளங்கள் மிகச்சிறந்தவை, எங்ககிட்ட இருக்கக்கூடிய படைகள் ரொம்ப பலம் கொண்டவை, வேண்டிய அளவுக்கு எங்ககிட்ட படை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நாங்கள் இத்தனை 12,000 பேர் அழிச்சிட்டோம், 15,000 பேர் அழிச்சிட்டோம் என்று சொல்லி 4க்கு நாள் 2,000 கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல, அதுக்காக அவர் பதில் சொல்றாரு, கஸ்ஸாம் பிரிகேடினுடைய மனித திறன்கள் என்பது ரொம்ப சிறந்தவையாக இருக்கிறது என்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அல்லாஹ்வினுடைய உதவியால இந்த யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான புதிய முஜாஹிதீன்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 40,000 படை கஸ்ஸாம்ட மட்டும் இருந்தது. அதே நேரத்தில் அதற்கு அடுத்ததாக 30,000 இராணுவத்தை கொண்ட மிகப்பெரிய படையாக அல் குதுஸ் படையணி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அதை தாண்டி இன்னும் பல படையணிகள் இருக்கிறது. இப்ப அபூ உபைதா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆயிரக்கணக்கான புதியவர்கள் ராணுவத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தேவைப்படுகிற போது எங்களோடு சேருவதற்கும் இன்னும் ஆர்வத்தோடு 1000 கணக்கான இளைஞர்களும் இருக்கிறார்கள். பாலஸ்தீனம் எங்களுக்குரியது, அதை விட்டுக் கொடுக்கவே மாட்டோம், எத்தனை பேர் இணைந்து வேண்டும் என்றாலும் உங்களை அழிப்போம் என்பதை திட்டவட்டமாக சொல்லுகிற அபூ உபைதா தொடர்ந்து பேசுகிறார். எங்களுடைய வீரர்கள் சில முக்கியமான திறன்களை மீட்டெடுக்கவும், அதே மாதிரி புதிய புதிய முறைகளை கண்டுபிடிக்கவும், பதுங்குகுழிகளை தயாரிக்கவும், வெடிகுண்டுகளையும் அதே போன்று ஏவுகணைகளை தயாரிக்கவும், எதிரிகள் வீசிய குண்டுகள், அதே போன்று எதிரிகளுடைய வெடிபொருட்கள், வெடிக்காத ஏவுகணைகள் உட்பட ஏராளமான கழிவுகளை மறுசுழல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்கிறார் அபூ உபைதா. ஒன்னையுமே வேஸ்ட் ஆக்கலங்க. அவங்க போடுகிற ஏவுகணைகள் ஏதாவது வெடிக்காமல் இருந்ததுன்னா அதை அபேஸ் பண்ணிடுறாங்க, எடுத்து அதை திரும்ப செஞ்சு அதை எப்படி வெடிக்க வைக்கிறது, அதுக்குரிய வேலையை பார்க்குறோம்ங்கிறாரு. நீ வீசினதில் வெடிச்சது இருக்கும்ல, அந்த வெடிச்சதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ்களை பயன்படுத்தி பிறகு எப்படி மீள் சுழற்சி பண்ணி ஆயுதம் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எங்களுடைய இராணுவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிற அபூ உபைதா அவர்கள் சொல்லும்போது, எங்களுடைய நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்கான எங்களுடைய பாதுகாப்பு திறனை நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். 276வது நாளாக சொல்லுகிறார். யாருடைய உதவியும் இல்லை, பெரிய சர்வதேச இராணுவம் இல்லை, வான் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை, பாதுகாப்பு விமானங்கள் இல்லை, குண்டு போடுகிற விமானங்கள் இல்லை, கடல் படை இல்லை, இப்படி ஒன்றுமே இல்லை. தரையிலே நின்று பங்கர்களுக்குள்ளே இருந்து போராடக்கூடிய ஒரு இராணுவம், ஒட்டுமொத்தமான பலம் கொண்ட உலகின் மிக முக்கியமான இராணுவத்தை ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸினுடைய இராணுவ பிரிவு இன்றைக்கு சொல்லுகிற செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை எதிர்கொள்வதற்கான எங்களுடைய படைத்திறனையும் பாதுகாப்பு திறனையும் பலப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் எதிரிடம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குது என்று சொல்றாரு. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே சதி செய்து கொள்கிறார்கள், அவர்கள் அதை உணரவும் இல்லை என்பதை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருளால அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு எதிராகவே மாறிக்கிட்டு இருக்குது, அதை உணராமல் இருக்கிறார்கள் என்கிறார் அபூ உபைதா. அதே மாதிரி சொல்றாரு, எதிரி பொதுமக்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச படைகளுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய செய்தி என்னவென்று சொன்னால்,
எதிரி பொதுமக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, யூதர்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய ஜியோனிச இராணுவத்திற்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் நாங்கள் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, நெத்தன்யாகு பேசுகிற முழுமையான வெற்றி என்பது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. நெத்தன்யாகு சொல்லுகிற முழுமையான வெற்றி என்னன்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தாவது எதிரிகளை ஒழித்துவிட்டு அதிகாரத்தில் நீடிப்போம் என்பதுதான் அவர் சொல்லுகிற முழுமையான வெற்றி. எனவே உங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுப்பார், எதிரிகளை அழிப்பார் என்று உங்க பார்வையில் இவங்க தான் எதிரிகள், யூதர்கள பார்வையில் இவங்க தான் எதிரிகள், எங்களை அவர் அழிப்பாருங்கிறத மட்டும் நம்பாதீங்க, அந்த பதவியில் இருக்கிறதுக்காக உங்க பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் அவர் சொல்லிவிட்டு, அதிகாரத்தில் நீடிப்பது என்பது மட்டும்தான் அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிங்கிறார். யுத்தத்தை நடத்தி இங்கே எந்த வெற்றியையும் பெறல, அவன் இவ்வளவு காலமாக பிரதமராக நின்றுக்கிட்டு இருக்கிறான்ல, அதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி என்கிற செய்திகளை குத்தி காட்டி சொல்லுகிற அபூ உபைதா மேலதிகமாக சொல்லுகிறார். எனவே எதிரி பொதுமக்களே, உங்களுடைய குழந்தைகளின் தலைவிதி உங்கள் பிரதமர், அதே நேரத்தில் அவருடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களின் கைகளில் பொம்மையாகி விட்டது. யூதர்களுக்கு சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைவிதி உங்க அரசாங்கத்தில் கையில் இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி ஆயிடுச்சு, அவர்கள் உங்கள் பிள்ளைகளையே அழிப்பதிலும் கொலை செய்வதிலும் வெறி பிடித்து நிற்கிறார்கள், உண்மையில இருந்தும் தோல்வியில இருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறங்க, உங்க ராணுவம் தோத்துக்கிட்டு இருக்குது, இதுல இருந்து தப்பிச்சுக்கிறங்க, நாங்க உங்களுக்கு சொல்ற செய்தி இது அப்படின்னு சொல்றாரு. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில, ஜெனின்ல, நப்லஸ்ல, ஜபலுன்னூர்ல, அதே போன்று ஜெருசலம்ல என்று அனைத்து கவர்னரேட்டுகளிலும் தொடர்ச்சியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை அதிகரிச்சிருக்கிறோம். எங்களுடைய மக்களுடைய ஆதரவு அதற்கு இருக்கிறது, எல்லா பகுதிகளிலும் உங்கள் ராணுவத்தை நாங்கள் அழிப்போம் என்கிறார் அபூ உபைதா. அதே மாதிரி சொல்றாரு, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய தோழர்களே, வெஸ்ட் பேங்க்ல போராடக்கூடிய மக்களுக்கு சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய தோழர்களே, இந்த நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதிரியினுடைய பெருமையை தொடர்ந்து நசுக்குவதற்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை அழிப்பதற்கும் நீங்கள் அதிகரித்த வண்ணம் போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள், மேலதிகமாகவும் நீங்கள் போராட வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்கிறார் அபூ உபைதா. தொடர்ந்து சொல்லும் போது, லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு எங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறோம், அந்த சகோதரர்கள் எங்களுக்காக போராடுகிறார்கள் என்கிறார். அதே போன்று பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மற்ற முஜாஹிதீன்களுக்கும் நாங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிறோம், அவர்கள் எங்களுக்காக போராடுகிறார்கள் என்கிறார். அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய மற்ற தியாகிகள் குழுக்களுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்கிறார். யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது, ஈராக்ல இருந்து எங்களுக்காக போராடக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறது, நீங்கள் மேலதிகமாக உச்சகட்ட தாக்குதல்களை மேலும் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அபூ உபைதா இன்றைக்கு முன்வைக்கிறாரு. முன்வச்சு தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களும் ஹூதிகளும் ஈராக்ல இருக்கக்கூடியவர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு கடுமையான பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை அடிபணிய செய்கிற வேளையில் இவர்கள் சிறப்பாக ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர் அந்த மக்களை பாராட்டி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கடைசியாக சொல்லுகிறார், இந்த யுத்தத்திலே அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹு தாலா வெற்றி பெற்றிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்திருக்கிறது, ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள். இதுதான் தியாகம், இதுதான் வெற்றி. எனவே எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது, உங்கள் ஆட்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அழிக்கப்படுவார்கள், எத்தனை நாட்களானாலும் எங்கள் யுத்தம் தொடரும், நாங்கள் சளைக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார் அபூ உபைதா. அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளைத்தான் இப்பொழுது நாம் மொழியாக்கமாக பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினமும் சுஜாயியா, அதே போன்று தைரல் பலா, ரஃபா பகுதிகளில் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பல பேரும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நீண்ட பட்டியலை வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலை சொல்வதற்குரிய நேரங்கள் போதாமை இருக்கிற காரணத்தினால இந்த 3 பகுதிகளிலும் இதுவரைக்கும் அவர்கள் 7க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்த பாரிய தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம், இன்றைக்கு லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ஒரு ஆட்டுப்பண்ணையில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் 700க்கும் மேற்பட்ட ஆடுகள்
கொல்லப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மனிதர்களை மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை கூட கொன்றொழிக்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள். ஆட்டு பண்ணையின் மீது இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதலில் 700க்கும் மேற்பட்ட ஆடுகள் கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை லெபனானுடைய ஊடகங்களும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா பிரிகேட் நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளை தான் காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு காட்டு பகுதியாக காட்டப்படுகிறது. இதற்குள்ள இந்த பகுதிகளில் இருந்து அந்த அட்டாக் நடைபெறுகிறது. அதை நீங்க பார்க்க முடியும். அந்த பகுதிகளில் இருந்து எப்படி அந்த அட்டாக் நடைபெறுகிறது என்பதை காட்டியிருக்கிறார்கள். மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கிய ஏவுகணை தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரிய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிற காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சி இது. அந்த வீடியோவை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நிறைய ஏவுகணை தாக்குதல்களை இந்த இடத்துல அவங்க நடத்தக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். சர்ன்னு நிறைய ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நடத்தப்படுகிற காட்சிகளைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாக இருந்தாலும் அத்தனை வீடியோக்களையும் நம்மால காட்ட முடியாது. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று அதை பார்த்துக் கொள்வதோடு நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுடைய புதிய அதிபராக மசூத் பெசக்ஷியன் தெரிவு செய்யப்பட்டார். இந்த மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், லெபனானுடைய எதிர்ப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கு ஈரானுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும். காசாவுக்கு எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும். சட்டவிரோத ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை எப்பொழுதும் ஈரான் ஆதரிக்கும். நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் தான். இஸ்ரேலையோ இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளையோ ஒருபோதும் ஆதரிக்கிற இடத்தில் நான் இல்லை என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் அறிவித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டாலும் பாலஸ்தீன ஆதரவிலோ அவர்களுடைய செயல்பாடிலோ எந்த விதமான மாற்றமும் வராது என்கிற செய்திகளை சொல்லியிருந்தோம். சொல்லியிருந்த மாதிரியே இன்றைய தினம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய புதிய ஜனாதிபதி தொடர்ந்தும் காசாவையும் ஹெஸ்புல்லாக்களையும் காசாவுக்கு ஆதரவானவர்களையும் ஆதரிப்போம் என்கிற நிலைப்பாட்டை மிக துல்லியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவும் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு அந்த மக்களுக்காக தினம்தோறும் கண்டிப்பாக ஜனநாயக முறையிலும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வரவிருக்கிற செய்திகளையும் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துங்கள். இந்த செய்திகளை அதிகம் கொண்டு போய் சேர்ப்பதனூடாக பாலஸ்தீன மக்களுக்கு அனைத்து மக்களும் பிரார்த்திக்கிற அந்த நிலையை உண்டாக்குங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.